வெல்கம் டு Asmas Tamil Kitchen. ரொம்பவும் டேஸ்டியாக சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை போட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மூணையும் நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே ஒரு 6 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னா 3 போதும், சின்னதாக இருந்தால் 6 போட்டுக்கலாம். 1/4 கிளாஸை விட கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில்லே உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து தோல் நீக்கி வச்சுக்கலாம். சிக்கனில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கிறதுனால மூடி போடாமல் தண்ணி வற்றுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். தண்ணி ட்ரை ஆனதும் சிக்கனை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கரண்டியால் சிக்கனை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. மிக்சரில் போட்டு அரைக்க வேணாம், கரண்டியால் கொஞ்சம் நேரம் அழுத்தி கடைஞ்சி விடுங்க போதும். அடுத்ததாக வேக வச்சு தோல் நீக்கின உருளைக்கிழங்கையும் சிக்கன் கூட சேர்த்து கடைஞ்சி விடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் போல் மயோனீஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் மயோனீஸ் அப்புறம் பட்டர் ரெண்டுமே ஆப்ஷனல் தான், ரெண்டும் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக தனியாக ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். 5 ப்ரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கலவையை ஒரு கரண்டியில் எடுத்து பிரெட் க்ரம் மேலே போட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். அதை முட்டையில் ஒரு தடவை முக்கி எடுத்து திரும்பவும் பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம்.
அடுத்ததாக ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் கட்லெட்டு உருண்டையை பொரிக்க விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா எண்ணெய் நிறையா விட்டு வடை மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். நான் அது மாதிரி பொரிக்கலை, வெறும் தவாவில் லேசாக எண்ணெய் விட்டு திரும்பி போட்டு எடுத்துக்கிறேன். கட்லெட் கலர் ப்ரௌனாக மாறினதும் தவாலேருந்து எடுத்துருங்க. இந்த கட்லெட்டுக்கு டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.